ஓகே, இப்போ கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இப்போது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எலக்ட்ரோலைட்டாக எடுத்துக்கணும். அந்த எலக்ட்ரோலைட்டில் 1 ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். 1 ஃபேரடே ஆஃப் கரண்ட்டை பாஸ் பண்ணால் கேத்தோடில் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது. கேத்தோடில் நடந்த ஆஃப் ரியாக்ஷன்னா காப்பர் அயான் ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் கிவ்ஸ் காப்பர். எவ்வளவு காப்பர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ½ மோல் ஆஃப் காப்பர் ப்ரொடியூஸ் ஆச்சு. அடுத்து ஆனோடில் பார்த்தீங்கன்னா, ஆனோடில் ஆஃப் ரியாக்ஷன் நடந்துச்சு. ஆனோடில் நடந்த ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா வாட்டர் கிவ்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் ப்ளஸ் 2 H ப்ளஸ் அயான்ஸ். எவ்வளவு ஆக்சிஜன் கேஸ் கிடைச்சிச்சுன்னா 1/4 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கிடைச்சிச்சு. 1/4 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸை பற்றி பார்க்க போகிறோம். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர் by valency of copper, by valency of copper, valency of copper. சரி, இப்போ கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பரை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் இஸ் ஈக்குவல் டு கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர் பை வேலன்சி ஆஃப் காப்பர். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரி, இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கிடைச்சிரும். கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர் எவ்வளோன்னா 63.54. 63.54. வேலன்சி ஆஃப் காப்பர் எவ்வளோன்னா இந்த கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனை பாருங்க. கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் மூலியமா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குது பாருங்க, 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த 2வை இந்த வேலன்சி என்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் கிடைக்கும். சரி, இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பருக்கும் கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பருக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா இங்க என் ஃபேக்டர் என்னன்னாக்கா 2. இங்க என் ஃபேக்டர் என்ன வருதுன்னா 2 வந்துச்சு. இங்க என் ஃபேக்டர் எவ்வளவுன்னா 2. சரி, அப்படின்னாக்கா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர், இப்போ கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர் எவ்வளவுன்னா 63.54. 63.54 எழுதியாச்சு. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர் எழுதியாச்சு. என் ஃபேக்டர் ஆஃப் காப்பரும் நமக்கு தெரியும். என் ஃபேக்டர் ஆஃப் காப்பர் நமக்கு எவ்வளோன்னு தெரியும். சரி, என் ஃபேக்டர் ஆஃப் காப்பர் நமக்கு எவ்வளோன்னு தெரியும். என் ஃபேக்டர் ஆஃப் காப்பர் எவ்வளோன்னா என் ஃபேக்டர் ஆஃப் காப்பர் எவ்வளோன்னா 2. சரி, இதுல இருந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் நமக்கு தெரியும். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் எவ்வளவுன்னா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பர் எவ்வளவுன்னா இவ்வளவு கிராம்ஸ். சரி, இப்போ கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் காப்பர் சொல்லியாச்சு, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் காப்பரும் சொல்லியாச்சு, என் ஃபேக்டரும் சொல்லியாச்சு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கிராம் மாலிகுலர் மாஸ் பை என் ஃபேக்டர். என் ஃபேக்டர் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கும் கிராம் மாலிகுலர் மாஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய என் ஃபேக்டரும் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட்ஸ், number of gram equivalents is equal to number of moles into n factor. இப்படியும் நம்ம பார்த்திருக்கோம், number of gram equivalents is equal to number of moles into n factor. number of gram equivalents is equal to number of moles into n factor. நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஃபார்முலாவை, number of gram equivalents is equal to number of moles into n factor. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இங்க n ஃபேக்டர் என்ன, இந்த கேத்தோட்ல நடந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு என்ன n ஃபேக்டர் நமக்கு தெரியும். n ஃபேக்டர் எவ்வளவுன்னா 2. n ஃபேக்டர் எவ்வளவுன்னா 2. அந்த n ஃபேக்டர் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காப்பர் இங்க எவ்வளவு நமக்கு தெரியும், அது எவ்வளவுன்னா ஆஃப். அந்த ஆஃப் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் நமக்கு கிடைக்குது. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் நமக்கு கிடைக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காப்பர் எவ்வளவுன்னா ஆஃப் மோல் ஆஃப் காப்பர். அந்த ஆஃப் மோல் ஆஃப் காப்பர் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n ஃபேக்டர் ஆஃப் காப்பர் எவ்வளவுன்னா 2. அந்த 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் வருது. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் எவ்வளவுன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட். 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் காப்பர், 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் காப்பர் இப்படி சொல்லிட்டுங்க. சரி,
நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் காப்பர் எவ்வளோன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் காப்பர். அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, 1 ஃபாரடே ஆஃப் கரண்ட் கன்சியூம் ஆனால் கேத்தோட்ல இது போல ஆஃப் ரியாக்ஷன் நடந்திருக்குது. இதன் பிரகாரம் ஆஃப் மோல் ஆஃப் காப்பர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். ஆஃப் மோல் ஆஃப் காப்பர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். அதாவது 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் காப்பர் ப்ரொடியூஸ் ஆகுது. 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் காப்பர் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்ட்டு மீனிங். 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் காப்பர் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்ட்டு மீனிங். சரி, இப்போ ஆனோடு கிட்ட போகலாம். ஆனோடில் பார்த்தீங்கன்னா ஆஃப் மோல் ஆஃப் ஆக்சிஜன். சரி, இப்போ என்ன எழுதுறேன்னா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன். வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன். கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோன்னா 16 கிராம். வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் வேணும்னா இது சொல்லும். வேலன்சி எது சொல்லும்? இங்க பாருங்க, வேலன்சி எவ்வளோன்னு பாருங்க, 2. இன்னொன்று கூட நீங்க பார்க்கலாம், ஆக்சிஜன் எப்படின்னா 2 மைனஸ். இது என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிட்டு ஆக்சிஜன் ஆட்டமா மாறுது. அப்படி கூட நீங்க நினைச்சுக்கலாம். அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆக்சிஜனுக்கு வந்து சார்ஜ் எவ்வளோன்னா 2 மைனஸ். அது 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிட்டு ஆக்சிஜன் ஆட்டமா மாறுது. அப்படின்னா வேலன்சி எவ்வளவு? வேலன்சி எவ்வளவுன்னு பாருங்க. வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் கேட்டா எவ்வளவு சொல்லலாம்? 2ன்னு சொல்லலாம். வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் 2. அப்போ கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனாக்கா 16 கிராம். n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா, n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜன், n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 2. கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 8 கிராம்ஸ். 8 கிராம், 16/2 8 கிராம்ஸ்ங்க. சரி, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 8 கிராம்ஸ். சரி, இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை பார்க்க போறோம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ n ஃபேக்டர், இந்த இடத்துல n ஃபேக்டர் இருக்குது. n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜன், n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 2. ஓகே, நீங்க 1 செகண்ட் கேட்டிருக்கீங்க. ஏதோ 1 செகண்ட் கேட்குறீங்க. கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதா? சரி, திரும்ப சொல்றேங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க என்ன கேட்குறீங்கன்னா கிராம் ஈக்குவலன்ட் மாஸை 1 செகண்ட் கேட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் is equal to என்னன்னா கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன். இது வந்து ஃபார்முலா. வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் இதுதான் ஃபார்முலா. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 16 கிராம். வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா இங்க பாருங்க, இந்த ஆஃப் ரியாக்ஷனை பாருங்க. ஆனோட்ல நடந்த ஆஃப் ரியாக்ஷன் பாருங்க, எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குது. அதை வேலன்சின்னு எடுத்துக்கலாம். வேலன்சி வந்து 2. அப்படி இல்லைன்னா இப்படி கூட எடுத்துக்கலாம். ஆக்சைடுக்கு வந்து ஃபார்முலா O2 மைனஸ். இது என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிட்டு என்ன மாறுதுன்னா ஆக்சிஜன் ஆட்டமா மாறுது. அப்படின்னா n ஃபேக்டர் எவ்வளவு? 2. இந்த 2வை தான் n ஃபேக்டர்னு சொல்றோம். இந்த 2வை n ஃபேக்டர்னு சொல்றோம். இப்படி கூட எடுத்துக்கலாம். இல்ல 200 இப்படி கூட எடுத்துக்கலாம். 200 இங்க இந்த ரவுண்டா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த 200 இப்படி கூட எடுத்துக்கலாம். அப்போ n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜன்னா இந்த 2 சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஆக்சைடு எடுத்துக்கலாம். இந்த ஆக்சைடுக்கு ஃபார்முலா O2 மைனஸ். இது என்ன பண்ணுதுன்னா இந்த சார்ஜ் 2 மைனஸ், அந்த சார்ஜ் 2 மைனஸ்னா 2 எலக்ட்ரான்ஸ், அந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஆனோடுக்கு டொனேட் பண்ணிடுது. டொனேட் பண்ண பின்னாடி ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ n ஃபேக்டர் என்னன்னா 2. அப்போ 2வை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ சொல்லுங்க, கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜனை 16 கிராம் சொல்றோம். கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜனை 16 கிராம் சொல்றோம். n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜனை 2ன்னு சொல்றோம். n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 2. இதான் n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 2. n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 2. இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 18 கிராம். 16/2 என்னன்னு சொல்லலாம்? சாரி, 8 கிராம். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 8. 16/2 என்னன்னு சொல்லலாம்? 8ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இப்போ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுல வேற ஏதாவது ரிப்பீட் பண்ணமா யோசிச்சு பாருங்க. இது புரிஞ்சுன்னா சரிங்க. இப்போ இங்க என்ன கேட்டிருக்கோம்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் கேட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு n ஃபேக்டர். இப்போ n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜனை சப்ஸ்டியூட் பண்றோம். n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 2. n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 2. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவுனா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 1/4. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுனா 1/4. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க?
n ஃபேக்டர் பாருங்க 2, n ஃபேக்டர் 2, இந்த n ஃபேக்டர் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, n ஃபேக்டர் 2ங்க, இந்த n ஃபேக்டர் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்குது பாருங்க, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் எவ்வளவு வரும்னு பாருங்க. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் எவ்வளவு வரும் பாருங்க. ஓகேங்க, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் எவ்வளவு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, ஓகேங்க. இப்போ ஓகேங்க, அப்போ இப்போ வந்து n ஃபேக்டர் எவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ணனாக்கா, n ஃபேக்டர் எவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா, இங்க வந்து n ஃபேக்டர் வந்து இந்த 2வை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். n ஃபேக்டர் வந்து இந்த 2வை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் வந்துச்சுங்களா? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் எவ்வளவுங்க? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் வந்துச்சுங்க. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் எவ்வளவுன்னா 1/2 கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் 1/2 கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் O2 மாலிகுல்ஸ். இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதை மறுபடியும் சொல்றேங்க, இந்த n ஃபேக்டர், இங்க n ஃபேக்டர் வந்து 2ங்க, அது இந்த 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. இது 1/4 மோல்ஸ் ஆஃப் O2 மாலிகுல்ஸ்ங்க. 1/4 மோல்ஸ் ஆஃப் O2 மாலிகுல்ஸ் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ். நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் எவ்வளவுனா 1/2 கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் O2 மாலிகுல்ஸ். ஓகேங்களா? 1/2 கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் O2 மாலிகுல்ஸ். சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்கறோம்னு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அதை பார்க்கணுங்க. கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அதை பார்க்கணுங்க. கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸை பார்க்கணுங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸை பார்க்கணும். இது எவ்வளவு சொல்றீங்க? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் இப்போ யோசிச்சு சொல்லுங்க. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இங்க என்ன ஏதட்டுங்க? இங்க என்ன ஏதலாம்னு சொல்றீங்க? ஆஃப்னு ஏதலாமா, 1ன்னு ஏதலாமா, என்ன ஏதலாம் அது சொல்லுங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வேணுங்க. என்ன செய்யலாம்? எவ்வளவு ஏதலாம்? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஓகேங்க, சில பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 1/2ன்னு சொல்லியிருக்கீங்க, சில பேர் 1ன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ சில பேர் 1/2ன்னு சொல்லியிருக்கீங்க, சில பேர் 1ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா இதை செக் பண்ணலாங்க. இது என்னன்னு செக் பண்ணலாங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இங்க வந்து நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் எவ்வளவுன்னா 1/2. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் எவ்வளவுன்னா 1/2ங்க. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் எவ்வளவுன்னா 1/2ங்க. இப்போ கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வேணுங்க. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வேணுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குதுங்க. ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குதுங்க. அதனால தானங்க ஆக்சிஜனை வந்து டைஅட்டாமிக் மாலிகுல்னு சொல்றோம். ஆக்சிஜன் ஆட்டம்னா O, ஆக்சிஜன் மாலிகுல்னா O2 தானுங்க. ஆக்சிஜன் வந்து டைஅட்டாமிக் மாலிகுல் தானுங்க. ஓசோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரைஅட்டாமிக் மாலிகுல். ஓசோன் எடுத்துக்கினா ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ங்க, O3. சரிங்க.
ஆக்சிஜன் வந்து 3 டைம்ஸ் இருக்குது, ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் அப்படி சொல்றோங்க. இப்போ ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும்போது ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும்போது half gram equivalence of oxygen moleculesல half gram equivalence of oxygen moleculesல how many gram equivalence of oxygen atoms இருக்கும்? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆக்சிஜன் மாலிகுல்னா டயட்டாமிக் மாலிகுல் தானே, O2 தானே. ஆக்சிஜன் ஆட்டம்னா O தானே. அப்போ ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது இல்ல, ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது இல்ல. அப்படின்னா half gram equivalence of oxygen moleculesல how many gram equivalence of oxygen atoms இருக்கும்? திங்க் பண்ணி பாருங்க. எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? ஓகேங்க, சில பேர் என்ன சொல்லிருக்கீங்கன்னா 1/4ன்னு சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் 1ன்னு சொல்லியிருக்கீங்க, சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க 1/4 1/2 அது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா கிளாரிட்டி வரலன்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 1 oxygen molecule contains 1 oxygen molecule contains இப்போ 1 oxygen molecule contains 2 oxygen atoms. 2 oxygen atoms. நல்லா பார்த்துக்கோங்க. சில பேர் 1/4ன்னு சொல்லியிருக்கீங்களே, நல்லா பாருங்க. 1 oxygen molecule contains 2 oxygen atoms. 1 oxygen molecule contains 2 oxygen atoms. அப்படி இருக்கும்போது அப்படின்னா இப்போ இதை என்னன்னு சொல்லலாம், இன்னொரு பாருங்க, 1 gram equivalent 1 mole, இப்படி கூட பார்க்கலாம். 1 mole of oxygen molecules contain 2 moles of oxygen atoms. இந்த பாயிண்ட் ஓகேவா பாருங்க, 2 moles of oxygen atoms. இந்த சென்டென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 1 mole of oxygen molecules contain 2 moles of oxygen atoms. அப்படின்னா இப்போ இது போல எழுதலாமா பாருங்க. 1 gram equivalent of oxygen molecules 1 gram equivalent of oxygen molecules contain 1 gram equivalent of oxygen molecules contain how many gram equivalents of oxygen atoms. என்ன சொல்றீங்க, என்ன சொல்ல வரீங்க? நல்லா பார்த்துக்கோங்க. 1 gram equivalent of oxygen molecules contain how many gram equivalents of oxygen atoms? என்ன சொல்ல வரீங்க இதுக்கு? இப்போ என்ன சொல்ல வந்தீங்கன்னா 2ன்னு சொல்ல வந்தீங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா 1 gram equivalent of oxygen molecules contain 2 gram equivalents of oxygen atoms இப்படி சொல்ல வந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஒருத்தர் 1/4ன்னு சொன்னீங்களே, அவரு வந்து என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? 1 gram equivalent of oxygen molecules contain 2 gram equivalents of oxygen atoms. நீங்க ஒத்துக்கிறீங்களா? சரி, இதை நீங்க ஒத்துக்கினா இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு வரலாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு வரலாங்க. half gram equivalents of oxygen molecules contain how many gram equivalents of oxygen atoms? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தங்க. இப்போ half gram equivalents of oxygen molecules contain how many gram equivalents of oxygen atoms? என்ன சொல்ல வரீங்க? half gram equivalents of oxygen moleculesல இப்போ அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க. சரி, அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். 1 gram equivalent of oxygen atoms. ஓகேங்க, சரி. இப்போ வந்து இப்போ நல்லா பார்த்துக்கோங்க.
இப்போ இந்த ஆஃப் ரியாக்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆஃப் ரியாக்ஷன் என்ன, கேத்தோட்ல நடந்த ஆஃப் ரியாக்ஷன் பாருங்க. Cu2 plus 2 electrons gives copper. ஆனோட்ல நடந்த ஆஃப் ரியாக்ஷன் பாருங்க. வாட்டர் gives 2 electrons plus half O2 plus 2H plusங்க. இங்க 1 Faraday of current பாஸ் பண்ணீங்கன்னா 1 Faraday of current பாஸ் பண்ணீங்கன்னா 1 mole of electrons. 1 mole of electronsனா இதை 1 mole மாத்தணும். இதை 1 mole மாத்தணும்னா இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சாரி, half ஆல மல்டிப்ளை பண்ணணும். half ஆல மல்டிப்ளை பண்றதுனால 1/2 mole of copper. 1/2 mole of copper என்னன்னு சொல்லனா 1 gram equivalent of copper ன்னு சொல்லலாம். 1/2 moles of copper என்னன்னு சொல்லனா 1 gram equivalent of copper ன்னு சொல்லலாம். ஏன்னா n factor of copper வந்து 2. n factor of copper வந்து 2. சரி, ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா இங்க 1 Faraday of currentனா 1 mole of electrons. 1 mole of electronsனா இங்க 1 இதை 1 மாத்தணும். இதை 1 மாத்தணும்னா இந்த என்டையர் ஆஃப் ரியாக்ஷனை 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆக்சிஜன் எவ்வளவு வரும்னா 1/4 moles மாறிடும். 1/4 moles of oxygen molecules. 1/4 moles of oxygen molecules என்னன்னு சொல்லனா 1/2 gram equivalents of oxygen molecules சொல்லலாம். இது என்னன்னு சொல்லனா 1 gram equivalent of oxygen atoms சொல்லலாம். அப்போ 1 Faraday of current பாஸ் பண்ணீங்கன்னா இது போல கிடைக்கும். 1 Faraday of current பாஸ் பண்ணீங்கன்னா 1 gram equivalent of copper கிடைக்கும். 1 gram equivalent of oxygen atoms கிடைக்கும். ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் என்னன்னா 1/2 gram equivalents of oxygen molecules அப்படி சொல்லணும். சரி, இப்போ சொல்லுங்க 1 Faraday of current பாஸ் பண்ணா what mass of copper will be deposited at cathode? What mass of copper is deposited at cathode on consuming 1 Faraday of current? 1 Faraday of current consume ஆச்சுனா எவ்வளவு காப்பர், what mass of copper is deposited at cathode என்ன சொல்லுங்க. 1 Faraday of current 1 Faraday of current பாஸ் பண்ணா what mass of copper is deposited at cathode என்ன சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்கன்னா 31.77 grams 31.77 grams of copper deposited at cathode. ஓகேங்க, அப்போ 1 Faraday of current consume ஆச்சுனா எவ்வளவு காப்பர், எவ்வளவு mass of copper கேத்தோட்ல டெபாசிட் ஆகுனா 31.77 grams of copper deposits at cathode. சரி, 1 Faraday of current consume ஆச்சுனா what mass of oxygen is deposited at anode? What mass of oxygen is deposited at anode? What mass of oxygen what mass of oxygen is liberated at anode on consuming 1 Faraday of current? 8 grams ன்னு சொல்றீங்க. 8 grams. ஓகே, அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா 1 Faraday of current consume ஆச்சுனா 1 Faraday of current எலக்ட்ராலிசிஸ்ல கன்சியூம் ஆச்சுனாக்கா கேத்தோட்ல 31.77 grams of காப்பர் கிடைக்குது. ஆனோட்ல வந்து 8 grams of oxygen ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனோட்ல பாத்தீங்கன்னா 8 grams of oxygen ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனோட்ல 8 grams of oxygen ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்ல வரீங்க. சரி, ஓகேங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல இருந்தீங்கன்னா 1 Faraday of current பாஸ் பண்ணா கேத்தோட்ல 31.77 grams of காப்பர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனோட்ல 8 grams of oxygen லிபரேட் ஆகுது. ஆனோட்ல 8 grams of oxygen லிபரேட் ஆகுதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க. சரிங்க, ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோம். இப்போ என்ன ப்ராசஸ் பார்க்குறோன்னா ஆல் எரால்ஸ் ப்ராசஸ். ஆல் எரால்ஸ் ப்ராசஸ். இந்த ஆல் எரால்ஸ் ப்ராசஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா கேத்தோடு என்னன்னா கார்பன், ஆனோடு என்னன்னா கிராஃபைட். ஆனோடு என்னன்னா கிராஃபைட். ஓகே, ஆனோடு வந்து என்னன்னா கிராஃபைட். கிராஃபைட் வந்து அலோட்ரோப் ஆஃப் கார்பன். சரி, இங்க எலக்ட்ரோலைட் என்னன்னு பார்த்தோம்னா Al2O3. எலக்ட்ரோலைட் Al2O3. ஆனா இந்த அலுமினா வந்து பேட் கண்டக்டர். இந்த அலுமினாவை என்னன்னு சொன்னோம்னா பேட் கண்டக்டர்னு சொன்னோம். இந்த அலுமினாவை என்னன்னு சொன்னோம்னா பேட் கண்டக்டர்ன்ட்டு சொன்னோம். சரி, ஓகே. இதை குட் கண்டக்டரா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னா கிரையோலைட் ஆட் பண்ணணும்னு சொன்னோம். இதை குட் கண்டக்டரா மாத்துறதுக்கு கிரையோலைட் ஆட் பண்றோம். கிரையோலைட் என்னன்னா Na3Al(F6). Na3Al(F6). இதை எப்படி எழுதலாம்னா NaF plus Al(F3) அப்படி எழுதலாம். NaF plus Al(F3). இப்போ ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா
ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா இந்த NaFல இருந்து F மைனஸ் ஆனோட் கிட்ட போகுது. ஆனோட் கிட்ட போயிட்டு F2வா மாறிக்குது. F2 கேஸா மாறிடுச்சு. பிளஸ் எலக்ட்ரான் கிடைக்குது. கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா Al3 பிளஸ் எங்க இருந்து வருதுன்னா AlF3 கிட்ட இருந்து Al3 பிளஸ் வருது. அது 3 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா Al மாறுது. அடுத்து இந்த ஆனோட்ல ப்ரொடியூஸ் ஆன இந்த F2 என்ன பண்ணுதுன்னா பேட் கண்டக்டரா இருக்கக்கூடிய Al2O3யோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா AlF3 அண்ட் ஆக்சிஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் கேஸ் என்ன பண்ணுதுன்னா ஆனோட்ல இருக்கக்கூடிய கார்பனோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு கார்பன் டை ஆக்சைடா மாறுது, இல்லைன்னா கார்பன் மோனாக்சைடா மாறுது. இது போல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதாவது ஆல் எரால்ஸ் ப்ராசஸ்ல எலக்ட்ராலிசிஸ்ல பாத்தீங்கன்னா இது போல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஏன் பேலன்ஸ் பண்ணணும்னா இங்க 3 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்க 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான், அதனால பேலன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை பார்க்கலாம், இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. இதை பார்க்கலாம். இப்போ அலுமினியம் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ அலுமினியம் 2 டைம்ஸ் பண்ணுங்க. குளோரின் வந்து 6 டைம்ஸ், அப்போ இங்க 3. இங்க ஆக்சிஜன் வந்து எவ்வளவுன்னா 3O2, 3 டைம்ஸ் ஆக்சிஜன், அப்போ இங்க 3/2 பண்ணிக்கோங்க. இது 3/2னா இதுவும் 3/2. இங்க 3/2 போடணும்னா என்ன பண்ணணும்னா இந்த என்டையர் ரியாக்ஷனை 3/2ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த என்டையர் ரியாக்ஷனை 3/2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அலுமினியம் 2, இங்கேயும் 2, ஃப்ளூரின் வந்து 6, 3 × 2 6, ஆக்சிஜன் வந்து 3 ஆட்டம்ஸ், அப்படின்னா 3/2. இங்க 3/2னா இதை 3/2 மாத்தணும், அதனால இந்த என்டையர் ரியாக்ஷனை 3/2ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரி, இப்போ AlF3 எத்தனை முறை இருக்குதுன்னா 2 டைம்ஸ் இருக்குது. AlF3 2 டைம்ஸ்னா அலுமினியம் அயான் 2 டைம்ஸ். அலுமினியம் அயான் 2 டைம்ஸ் என்னன்னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, AlF3 2 டைம்ஸ்னா அலுமினியம் அயான்ஸ் 2 டைம்ஸ், அதனால இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து 6ஆ மாறிடுச்சு. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணதுனால எலக்ட்ரான் 6ஆ மாறிடுச்சு, அதனால இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம். சரி, 6ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க F மைனஸ் வந்து 6 டைம்ஸ், இங்க F மைனஸ் 6 டைம்ஸ், இங்கேயும் F மைனஸ் 6 டைம்ஸ். ஓகே, இங்கேயும் F மைனஸ் 6 டைம்ஸ். ஓகே, இப்போ ஓவரால் ரியாக்ஷனை பார்க்கலாம். இப்போ ஓவரால் ரியாக்ஷன் இங்க பார்க்கலாம். ஓவரால் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா எது கேன்சல் ஆகும் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். எது கேன்சல் ஆகுமோ அதை கேன்சல் பண்ணிடலாம். எது கேன்சல் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இங்க இந்த 2 டைம்ஸ் AlF3யும் 2 டைம்ஸ் அலுமினியம் அயான்ஸும் 6 டைம்ஸ் F மைனஸும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இந்த அலுமினியத்துல இருந்து தான் இந்த AlF3ல இருந்து தான் இந்த அலுமினியம் அயான் எழுதணும். இந்த F மைனஸ் தான் இங்க NaFல இருந்து வந்தா கூட AlF3ல இருந்து சொல்லலாம். சரி, இந்த F மைனஸ் தான் இந்த F மைனஸ். அப்போ 2 டைம்ஸ் AlF3யும் 2 டைம்ஸ் அலுமினியம் அயானும் 6 டைம்ஸ் F மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சரி, அடுத்து வந்து 3 டைம்ஸ் F2, இங்கேயும் 3 டைம்ஸ் F2 கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்குது? சரி, இப்போ இந்த Al2O3 எழுதிக்கிறோம். Al2O3 எழுதியாச்சு. அடுத்து லெஃப்ட் சைட்ல வேற என்ன எழுதணும்? இந்த 3/2 கார்பன் எழுதணும். சரி, 3/2 கார்பன் எழுதியாச்சு. பிளஸ் இந்த ஆக்சிஜன் எழுதணும். இந்த ஆக்சிஜன் எவ்வளவுன்னா 3/2. 3/2 ஆக்சிஜன் கேன்சல் ஆயிடுதா? 3/2 ஆக்சிஜன் 3/2 O2 கேன்சல் ஆகுது. இப்போ Al2O3 எழுதியாச்சு, கார்பன் எழுதியாச்சு. ரைட் சைட்ல என்ன எழுதலாம்? அலுமினியம் எழுதலாம். எவ்வளவுன்னா 2 டைம்ஸ் அலுமினியம் எழுதணும். இப்போ 2 டைம்ஸ் அலுமினியம் எழுதிக்கலாம். 2 டைம்ஸ் அலுமினியம் எழுதியாச்சு. அடுத்து 3/2 CO2 எழுதிக்கணும். இப்போ 3/2 CO2 3/2. கார்பன் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 3/2. கார்பன் 3/2. எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 6 எலக்ட்ரான்ஸ், இங்கேயும் 6 எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, எலக்ட்ரான்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நெட் ரியாக்ஷனுக்கு வந்தாச்சு.
இப்போ நெட் ரியாக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, நெட் ஈக்குவேஷனுக்கு வந்தாச்சு. நீங்க சொன்ன மாதிரி எலக்ட்ரான்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு இல்லைங்க. இங்க வந்து 6 எலக்ட்ரான்ஸ், இங்கேயும் 6 எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு பாருங்க. இங்க 6 எலக்ட்ரான்ஸ், இங்கேயும் 6 எலக்ட்ரான்ஸ்ங்க. எலக்ட்ரான்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நெட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த அலுமினா எலக்ட்ரோலைட், இது வந்து பேட் கண்டக்டர். இந்த பேட் கண்டக்டர் குட் கண்டக்டரா இங்க மாத்தியாச்சு. இது குட் கண்டக்டரா மாறிட்டதுனால யார் மாத்தினாங்கன்னா கிரியோலைட் மாத்திச்சு. கிரியோலைட்னால இது குட் கண்டக்டரா மாறிடுது. குட் கண்டக்டரா மாறினால இது எலக்ட்ரோலைசஸ் போகுது. எலக்ட்ரோலைசஸ் போனதுனால அலுமினியமா மாறிடுச்சு. கேத்தோட்ல அலுமினியம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இந்த ஆக்சிஜன் என்ன ஆகுதுன்னா, கார்பனோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு, ஆனோடிக் கார்பனோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கலாம், இல்ல கார்பன் மோனாக்சைடு கொடுக்கலாம். எப்படினாலும் நடக்கலாம். சரி, நம்ம இங்க கார்பன் டை ஆக்சைடு எழுதிக்கணும். அதனால கார்பன் டை ஆக்சைடு தான் ப்ரொடியூஸ் ஆகணும் கிடையாது, கார்பன் மோனாக்சைடும் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா கம்ப்ளீட் கம்பஷன் நடந்தாதான் கார்பன் டை ஆக்சைடு. இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடந்துச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு. ஓகேங்களா? அது வேற இருக்குது. அதனால இங்க கார்பன் டை ஆக்சைடு எழுதணும்ன்றதுனால இதுதான் ரியாக்ஷன் சொல்ல முடியாது. கார்பன் மோனாக்சைடும் வரலாம். சரி, ஓகே. அப்ப இந்த கார்பன் வந்து இது மாதிரி மாறி இருக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இதனால இந்த ஆனோடிக் கார்பன் என்ன ஆகுது? டிசால்வ் ஆகுது. ஆனோடிக் கார்பனுடைய சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகினே போயிடும். ஓகேங்க. இப்போ பாத்தீங்கன்னா, இது போல ரியாக்ஷன் நடக்கணும்னா how many moles of electron should be involved? அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது போல ரியாக்ஷன் நடக்கணும்னா how many moles of electrons involved பாருங்க. 6 moles of electrons involved. நல்லா பார்த்துக்கோங்க. 6 moles of electrons involved. இப்போ சொல்லுங்க. இப்போ 2 moles of aluminum கேத்தோட்ல ப்ரொடியூஸ் ஆகணும்னா how much quantity of current should be consumed? 2 moles of aluminum produce ஆகணும்னா what quantity of current should be consumed? How many Faraday of current should be consumed? நல்லா யோசிச்சு கவனத்தை நல்லா திங்க் பண்ணி சொல்லுங்க. இப்போ 2 moles of aluminum produce ஆகணுங்க கேத்தோட்ல. 2 moles of aluminum produce ஆகணும்னா 6 Faraday of current கன்சியூம் ஆகுங்க. 6 Faraday of current கன்சியூம் ஆகுங்க. அப்போ 6 Faraday of current நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 2 moles of aluminum produce ஆகும். 6 Faraday of current பாஸ் பண்ணீங்கன்னா 2 moles of aluminum produce ஆகுதுங்க. சரி, 2 moles of aluminum produce ஆகுது. அப்போ 2 moles of aluminum produce ஆயிடுச்சு 6 Faraday of current பாஸ் பண்ணா. ஓகே. ஆக்சிஜன் கேஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சிஜன் கேஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சிஜன் கேஸ் 6 Faraday of current நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 2 moles of aluminum கிடைக்கும்னு சொன்னீங்க இல்லங்க. இப்போ ஆக்சிஜன் கேஸ் எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லுங்க. ஆக்சிஜன் கேஸ் எவ்வளவு மோல்ஸ் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 molecules, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 molecules, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 molecules எவ்வளவு கிடைக்குங்க? 6 Faraday of current பாஸ் பண்ணீங்கன்னா how many moles of O2 molecules you will get? 3/2 சொல்றீங்களா? 3/2 moles சொல்றீங்களா? சரி, 3/2 moles of O2 molecules. சரி, ஓகேங்க. இதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாங்க. இப்போ இங்க என்ன ரியாக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா Al2O3 is giving aluminum and oxygen. ஓகேங்களா? அலுமினியம் அண்ட் ஆக்சிஜன். Al2O3 என்னவா மாறுதுன்னா அலுமினியமா மாறுது, அப்புறமா O2வா மாறுது. இந்த O2 ஆனோடிக் கார்பனோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு கம்பஷனுக்கு போயிட்டு கார்பன் மோனாக்சைடு ஆர் கார்பன் டை ஆக்சைடா மாறிக்குதுங்க. ஓகேங்க. இப்போ 6 Faraday of current பாஸ் பண்ணீங்கன்னா 2 moles of aluminum கிடைக்குது. 3/2 moles of O2 molecules கிடைக்குது. 3/2 moles of O2 molecules. 3/2 moles of O2 molecules கிடைக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த சாப்டர் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டிருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குதுங்க. இன்னும் கண்டக்டிவிட்டி இதெல்லாம் பார்க்கணும், இன்னும் நிறைய நாள் ஆகுங்க. சரி, இப்போ இங்க 6 Faraday of current, இப்போ பாத்தீங்கன்னா 6 Faraday of current பாஸ் பண்ணீங்கன்னா 2 moles of aluminum ப்ரொடியூஸ் ஆகும் கேத்தோட்ல.
3/2 moles of O2 molecules produce ஆகுங்க. சரி, ஓகே. இப்போ சொல்லுங்க, 1 Faraday பாஸ் பண்ணா, 1 Faraday of current பாஸ் பண்ணா, 1 Faraday of current பாஸ் பண்ணா, how many moles of aluminum you will get? 1 Faraday current பாஸ் பண்ணீங்கன்னா, 1 Faraday current பாஸ் பண்ணீங்கன்னா, how many moles of aluminum you will get? அத பாருங்க. 1 Faraday பாஸ் பண்ணா நீங்க என்ன சொன்னீங்கன்னா 1/3 சொல்லிருக்கீங்க. How many moles of oxygen molecules? How many moles of oxygen molecules உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. 1 Faraday பாஸ் பண்ணீங்கன்னா how many moles of oxygen molecules அதை யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னாக்கா 0.25 சொல்றீங்க, அதாவது 1/4 மோல் சொல்றீங்க. சரிங்க. அப்போ 1/4 மோல் 1/4 மோல் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் சொல்லிட்டீங்க. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா அலுமினியம் அயான், அலுமினியம் அயானுக்கு சார்ஜ் வந்து இப்படிங்க. அப்போ இதுக்கு n ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு n ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் பார்த்தீங்கன்னா எவ்வளவுன்னா 27 கிராம். இப்போ கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் அலுமினியத்தை சொல்லுங்க எவ்வளவு வரும்னு யோசிச்சு பாருங்க. சரி, ஆக்சைடு பார்த்தீங்கன்னா O2 மைனஸ், அதனால இதுக்கு n ஃபேக்டர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா, கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 8 கிராம். கிராம் 16 கிராம். கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 16 கிராம். இப்போ கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு வரும்னு யோசிச்சு பாருங்க. கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு வரும் யோசிச்சு பாருங்க. ஓகேங்க. இப்போ n ஃபேக்டர் ஆஃப் அலுமினியம், அலுமினியம் அயனுக்கு சார்ஜ் வந்து +3ங்க, அதனால n ஃபேக்டர் 3ங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? அலுமினியம் அயான் இங்க ஷார்ட்டா என்ன சொல்லனா, இதை எப்படி சொல்லனாக்கா இப்படி கூட சொல்லலாம். அலுமினியம் அயான் +3 எலக்ட்ரான்ஸ் gives அலுமினியம். இப்படி கூட ஷார்ட்டா சொல்லலாம். இப்படி கூட ஷார்ட்டா சொல்லலாம். ஸோ n ஃபேக்டர் ஆஃப் அலுமினியம் அயான் வந்து 3ங்க. Al3+ எடுத்துக்கினா n ஃபேக்டர் 3. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் வந்து 27. இப்போ கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் அலுமினியம் என்ன சொல்றீங்க? ஏன் 8132 இப்படி எல்லாம் போயிட்டீங்க? 8132 இப்படி எல்லாம் சொல்றீங்களே, அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்குதுங்கன்னு அர்த்தம். சரி, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்கன்னா மறுபடியும் இதை பார்க்கணும். சரி, மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாங்க. சரி, இப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க கன்ஃபியூஷன் வந்திருக்குது. இதை வந்து இந்த கன்ஃபியூஷனை எராடிகேட் பண்ணிடலாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. Al2O3 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா Al3+ O2 மைனஸ் O2 மைனஸ் O2 மைனஸ் இப்படி எழுதிக்கிறேன். gives 2 times அலுமினியம், 2 times அலுமினியம் plus 3 times ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. Al3+ இது மாதிரி எழுதிட்டேன், ஆக்சிஜன் இது மாதிரி எழுதிட்டேன், Al2O3 இது மாதிரி எழுதிட்டேன், இது போல வரும். இப்போ சொல்லுங்க, தட் மீன்ஸ் இது எவ்வளவு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. கெயின்ஸ் 3 எலக்ட்ரான்ஸ் தானுங்க. கெயின்ஸ் 3 எலக்ட்ரான்ஸ். இது பார்த்தீங்கன்னா லூசஸ் 2 எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா n ஃபேக்டர் 3 தானுங்க, இங்க n ஃபேக்டர் 2 தானுங்க. ஓகேங்களா? இப்போ சொல்லுங்க, கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் 27 கிராம் உங்களுக்கு தெரியும். கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் அலுமினியத்தை சொல்லுங்க. இப்போ கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம், கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 16 கிராம்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்லுங்க, கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் அலுமினியத்தை 9ன்னு சொல்றீங்களா? சரி, கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுங்க? கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 8 கிராம்ஸ்